இது உங்கள் டெக் இன்ஃபோ தமிழ் ஏகே டிஜிட்டலோட டெக் இன்ஃபோ தமிழ். இதுல டெய்லி டெக் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான டெக் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் ஐபோன் 17 சீரிஸ் ஐபோன் 16 இப்போ லான்ச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 17 பத்தியான லீக்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 17 நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஆப்பிள் 17 சீரிஸ்ல என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இப்போ கிளியரா கிடைச்சிருக்கு. ஏன்னா 16 அடுத்த வெர்ஷன் 16 இப்போ லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ 17 சீரிஸை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 17 சீரிஸ்ல நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கிடைச்சிருக்கு. இந்த 17 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 17 and 17 இயர் அப்படின்ற மாதிரி 2 போன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா இப்போதைக்கு 2 போனை பத்தி லீக் ஆயிருக்கு. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்ப்ளே வரப்போகுது 17 சீரிஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 17 சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதாவது செப்டம்பர் மாசம் 2025 வரப்போகுது. இந்த 17 சீரிஸ்ல நம்ம வேற என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் ஃபேஸ் ஐடி டெக்னாலஜி வந்து நம்ம இன்னும் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ கிளியரா கிடைச்சிருக்கு. முதையாக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்ப்ளே வரப்போகுது அப்படின்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆப்பிள் 17 ப்ரோல பாத்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்ல 8GB RAM 128GB வேரியன்ட் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல அதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கிளியரா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம iOS 18 என்னென்ன ஏஐ ஃபீச்சர் இருக்கோ அதை அப்படியே இதுலயும் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வேப்பர் சேம்பர் டெக்னாலஜி கொண்டு வர போறாங்க கூலிங்காக. அதனால வந்து இதுல கூலிங் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இருக்க போது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐபோன் 17 Pro Maxக்கு இதுதான் இப்போதைக்கான வந்த அப்கிரேட்ஸ். இப்போ வந்துக்கான ஃபீச்சர்ஸ்க்கான டீடைல்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் இப்போ 17 Pro வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்க போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உள்ள இருக்குதுலே இப்போ வந்து 17 Pro தான் வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போனா வரப்போகுது வர லான்ச்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் வரைக்கும் இன்னும் நிறைய அப்கிரேட் வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன அப்கிரேட் வந்து கிடைக்கும் போது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் 16 Pro Max இதை பத்தி என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு கேமராவோட பர்ஃபார்மன்ஸ், மொபைலோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் டெடிகேட்டடா செக் பண்ணி வெளியிடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, DxO மார்க்ஸ். அவங்க இப்போ ஐபோன் 16 Pro Maxக்கு ஸ்கோர் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கோர்ல ஐபோன் 16 Pro Max எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஐபோன் 16 Pro Maxை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஸ்கோர் வருதுன்னு கேட்டீங்கன்னா, போட்டோவுக்கு மட்டும் 157 மாதிரி ஸ்கோர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பொக்கேவுக்கு பாத்தீங்கன்னா 80 அப்படின்ற ஸ்கோர் கிடைக்குது. அதே போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரிவியூ கேமரால பார்க்க போறதுக்கு அதுக்கு 93 மாதிரி கிடைக்குது. ஜூமுக்கு வந்து 142 வந்து ஸ்கோர் கிடைக்குது. வீடியோவுக்கு 159 கிடைக்குது. இந்த ஐபோன் 16 Pro Maxல இதெல்லாம் வந்து ஸ்கோர். இதை ஓவராலா கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, DxO மார்க் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட வந்து 157 கிடைக்குது. இது வேர்ல்டு வைடா இது ரேங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா ஐபோனோட கேமரா குவாலிட்டி 157 இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 4வது இடத்துல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Huawei Pro 70 Ultra அப்படின்ற போன் தான் இருக்கு. 2வது இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Google Pixel 9 Pro XL இருக்கு. அதுக்கப்புறம் 3வது இடத்துல எதுன்னு கேட்டீங்கன்னா, Honor Magic 6 Pro இது 158 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. ஆப்பிள் ஐபோன் 16 Pro Max 4வது இடத்துல இருக்கு. இதுவே நம்ம பாத்தீங்கன்னா Samsung S24 Ultra பாத்தீங்கன்னா அதுவே 9வது இடத்துல தான் இருக்கு. 8வது இடத்துல மோட்டோ Edge 50 Ultra இருக்கு. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஐபோன் 16 Pro Max ஓட ஸ்கோர் இப்ப வந்ததுனால இது 4வது இடத்துல இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐபோன் 16 Pro Max ஐபோன் தான் கேமரா பெஸ்ட் அப்படின்னு நீங்க உங்க சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, Redmi Note 14 Pro சீரிஸோட லான்ச் டீடைல் இப்ப கிடைச்சிருக்கு. அது எப்ப லான்ச் ஆக போகுது, என்னென்ன கலர் ஆப்ஷன், என்னென்ன ஸ்பெக் டீடைல்ஸ் ஃபுல் இப்ப கிடைச்சிருக்கு. ஐபோன் 14 Note 14 Pro சீரிஸை பொறுத்த வரைக்கும் எப்ப லான்ச் ஆக போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சைனால முதல்ல லான்ச் ஆக பண்ண போறாங்க. அதாவது செப்டம்பர் மாசம் 27 7 மணிக்கு இந்திய நேரப்படி லான்ச் பண்ண போறாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 14 Pro சீரிஸை பொறுத்த வரைக்கும் 14 Pro and 14 Pro Plusன்ற மாதிரி 2 போன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல நம்ம இப்போ என்னென்ன ஸ்பெக் டீடைல்ஸ் எதிர்பார்க்கலாம், என்னென்ன கலர் எதிர்பார்க்கலாம். 14 Pro சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, மிட்நைட் பிளாக், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட், அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பர்பிள் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர் ஒன்றுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 14 Pro Plus பொறுத்த வரைக்கும் அதே மிட்நைட் பிளாக், அதுக்கப்புறம் வந்து அதே ஒயிட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீன் கலர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட
14 Pro Plus 3 ஆப்ஷனும் 14 Proல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ரெண்டுத்தையும் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, பேக்ல பாத்தீங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் 14 Proவை பொறுத்த வரைக்கும் ரிங்ஸ் டிசைன்ல இருக்கும், அதாவது ஒரு ரவுண்ட் டிசைன்ல இருக்க போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14 Pro Plus பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெக்டாங்கிள் டிசைன்ல இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வாட்டர் அண்ட் டெஸ்டினேஷன் இருக்க போது. இதுக்கு முன்னாடி இந்த 69 என்ன எந்த போன்ல பார்த்தோன்னா Oppo F27 Pro Plusல பார்த்தா அதே இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட முந்தைய செக்மெண்ட்ல கூட என்ன கொடுத்தாங்க, IP68 தான் கொடுத்தாங்க 13 Pro Plusல கூட. ஆனா இவங்க வந்து இப்போ வந்து IP69 கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடா தெரியுது. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு. இதுல வந்து நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, 14 Proவை பொறுத்த வரைக்கும் 1.5K கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 14 Pro Plusவை பொறுத்த வரைக்கும் அதுலயும் 1.5K கொண்ட AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 14 Proவை பொறுத்த வரைக்கும் 7 Gen 3 சிப்செட் தான் வரப்போகுது. Snapdragon 7 Gen 3 சிப்செட் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 14 Pro Plusல வந்து இது என்ன இருக்க போகுது கேட்டீங்கன்னா, 90 watts wide fast charging சப்போர்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கிளியரா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2025 ஸ்டார்டிங்ல இந்த போனை நம்ம கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனவரியில தான் நம்மளுக்கு இந்த போன் கிடைக்கும். சைனாவில் இப்போ லான்ச் பண்ணாலும் கிட்டத்தட்ட 2025 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போனை பத்தி எப்போ கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் கிறிஸ்மஸ் சேல்ஸ்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு, நியூ இயர் டிசம்பர் கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி இந்த சேல்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக்னோ பாப் 9 இந்த போனோட லான்ச் டேட்டு, அதுக்கு இல்லாம இது என்ன பிரைஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட டெக்னோ தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான போனை, இந்த போனை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 5G போனை. இந்த 5G போன்ல எப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த போன் பாத்தீங்கன்னா டெக்னோ பாப் 8க்கு சக்சஸ் காரணமாக இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3.5mm ஹெட்போன் ஜாக் இருக்க போது, ஆடியோ ஜாக் இருக்க போது அப்படின்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இதுல பட்ஜெட் செக்மெண்ட்ல என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, MediaTek Dimensity 6300 ப்ராசஸர் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எந்த ப்ராசஸருக்கு போட்டியா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 12 nm ப்ராசஸர், அதாவது யூனிசாக் T606 அப்படின்ற சிப்செட்டுக்கு போட்டியா இருக்க போது. இதுல பாத்தீங்கன்னா என்ன வேரியன்ட் இருக்க போகுது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. 2 வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வரப்போகுது. வேரியன்ட் 2 இதுலயும் வரப்போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிஸ்பிளேல எந்த ரெஃப்ரெஷ் ரேட் வேணுமா 2 மெத்தட் கொடுத்துருக்கோம். 120Hz வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 90Hz வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுல கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல பாத்தீங்கன்னா 48MP மெயின் கேமராவும் 13MP செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 5000 mAh பேட்டரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல NFC ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கிளியரா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போனோட பிரைஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அண்டர் 10Kல இருக்க போது. இதுல வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்டர் 10Kல நீங்க ஒரு 5G போன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, டெக்னோ தரப்புல இருந்து ஒரு நல்ல 5G போன்ஸ் இப்போ வரப்போகுது. இந்த போன்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்போ அவைலபிளா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 24 நாளைக்கு இந்த போன்ஸ் வந்து அவைலபிளா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, Samsung Galaxy S24e யோட பிரைஸ் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை வந்து எப்படி இருக்க போது, என்ன பிரைஸ்க்கு வரப்போது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். Samsung S24FE பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, 128GB வேரியன்ட் ஒன்று வரப்போது, 256GB வேரியன்ட் வரப்போது. இதோட பிரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு முடியும். இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்க போது டிஸ்பிளே அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inch கொண்ட Full HD Plus டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1900 nits வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, S24FE ல வந்து Exynos 2400E அப்படின்ற ப்ராசஸர் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன எதிர்பார்க்கலாம், கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா,
கேமரா பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்க போறாங்க. 50 MP அல்ட்ரா வைட் சென்சாரும் 50 MP வைட் ஆங்கிள் சென்சாரும் அதுக்கப்புறம் 8 MP டெலபோட்டோ கேமரா கொடுக்க போறாங்க. இப்படின்ற 3 கேமரா கொடுக்க போறாங்க. அந்த டெலபோட்டோ கேமரா வந்து 3x ஆப்டிகல் ஜூமோட வரப்போகுது. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 10 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4600 mAh பேட்டரி வரப்போகுது. இதுல வந்து வைடுக்கு வந்து 25,000 வாட்ஸ் வைட் சார்ஜர் கொடுக்குறாங்க. 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்க 78 ஹவர்ஸ் கண்டினியூவா நீங்க வந்து மியூசிக் கேட்டுக்கலாம். அது வந்து 29 ஹவர்ஸ் வந்து நீங்க வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 வரப்போது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் One UI வந்து 6.1.1 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் டீடைல் யூஎஸ் பிரைஸ் டீடைல் வச்சு பார்க்கும்போது இது வந்து 128 GB பொறுத்த வரைக்கும் 128 GB பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல வந்து $650 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 256 GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் $710 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி இந்தியா விலையில எவ்வளவு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 128 GB வேரியண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 54,200 வர வாய்ப்பு இருக்கு. 256 GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 59,000 வர வாய்ப்பு இருக்கு இந்திய மதிப்புல. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐக்யூ தரப்புல இருந்து ஐக்யூட ஃபிளாக்ஷிப் போனா ஃபிளாக்ஷிப் சீரிஸ் ஐக்யூ 13 டீடைல்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. எப்போ வரப்போது என்ன பிரைஸ்க்கு வரப்போது அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ 13 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஐக்யூ 13 வரப்போதுன்னு கேட்டீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட 2K டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. ஆம்லோட் டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே வரப்போது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 4 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர்ல வரப்போற வந்து OnePlus 13ல இருக்கிற போற அதே ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாம Galaxy S25 Ultraலயே வரப்போற அதே ப்ராசஸர் தான் இப்போ வந்து ஐக்யூ 13லயே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐக்யூ 13ல பொறுத்த வரைக்கும் 16 GB ரேம் வந்து 512 GB ஸ்டோரேஜ் ஐஏலாம் பார்த்த வரைக்கும் 512 GB ஸ்டோரேஜ் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஓரளவுக்கு ரூமர்ஸ் வந்திருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்ல பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 15 MP மெயின் கேமரா இருக்க போகுது, 15 MP அல்ட்ரா வைட் இருக்க போகுது, 15 MP 2x டெலபோட்டோ சென்சார் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் 15 MP கேமரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6150 mAh பேட்டரி பிக்கர் பேட்டரியா கொடுக்க போறாங்க. 12 சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது 1000 பேட்டரி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போது. அது மட்டும் இல்லாம IP68 இருக்க போது வாட்டர் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அல்ட்ராசோனிக் கொண்ட இன்ச் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் 55,000 வந்து ஸ்டார்டிங் ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதாவது 8 GB 128 GB ஸ்டோரேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 55,000 இருந்து நீங்க ஐக்யூ 13 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐக்யூ Z9 Turbo Plus வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது எப்போ லான்ச் பண்ண போறாங்க, என்னென்ன ப்ராசஸர், என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ஐக்யூ Z9 Turbo Plusல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து MediaTek Dimensity 9300 ப்ராசஸர் வரப்போகுது. ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 23,87,855 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6400 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரொம்ப அதிகமா தான் வருது. இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரியல் டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஐக்யூ Z9 Turbo Plus பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து என்ன ஸ்கொயர் மாடல் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேமிங்காக டெடிகேட் சிப் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இதுல தெரியுது. இது வந்து எப்ப டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன் கொண்டு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா C8 அப்படியே OLED ஸ்கிரீன் மாதிரி கொண்டு வர போறாங்க. இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு லான்ச் ஆக போகுது. நாளைக்கு சைனாவில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் சைனாவில் லான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தீபாவளி சேல்ல நம்ம இந்த போனை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா Flipkartல பிக் பில்லியன் டேஸ் சேலை பொறுத்த வரைக்கும் நத்திங் ப்ராடக்ட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆஃபர் வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நத்திங் சீரிஸ்ல வந்து பல ஆஃபர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வந்து நத்திங் சீரிஸ்ல வந்து போன்ஸ்க்கான ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நத்திங் 2A
பிளஸ் போன்ஸ் வரைக்கும் லான்ச் பிரைஸா 28,000 ரூபாய்க்கு லான்ச் இருந்துச்சு. அதை வந்து இப்போ ஆஃபரா பண்ணி 23,000 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ்ல 23,990 அரௌண்ட் 24,000 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பேங்க் டிஸ்கவுண்டும் வரப்போகுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நத்திங் போன் 2A பொறுத்த வரைக்கும் 24,000 லான்ச் பிரைஸா இருந்துச்சு. அது இப்போ வந்து 19,000 ஆஃபர் பிரைஸ்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பேங்க் டிஸ்கவுண்டா கூடுதலா உங்களுக்கு 1000 கிடைக்குது. அதனால நீங்க வந்து 18,000 இந்த போன் கிடைக்கும். அதுக்கப்புறம் CMF போன் 1 பொறுத்த வரைக்கும் 15,999 ரூபாய் ஸ்டார்டிங் வேரியன்ட் இருக்க போது. அதை வந்து நீங்க வந்து ஒரு 3,000 லெஸ் ஆகி நீங்க ஒரு 13,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1,000 rupees வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா டெக்னோ தரப்புல ஸ்பார்க் 30 அப்படின்ற ஒரு போனோட டீடைல்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. அதோட ஸ்பெக் டீடைல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல இப்ப லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட டீடைல்ஸ் என்னன்றது டெக்னோ ஸ்பார்க் 30 அதோட டீடைல்ஸ் என்னன்றதுல அதை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 inch கொண்ட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 800 பிரைட்னஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன வேரியன்ட் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G91 ப்ராசஸர் தான் வரப்போகுது. இதுல வந்து வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8GB வேரியன்ட் 256GB ஸ்டோரேஜ் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல பொறுத்த வரைக்கும் 64MP மெகாபிக்சல் கிடைக்க போகுது. இது Sony IMX 682 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வந்து 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டெக்னோ 30 சீரிஸை பொறுத்த வரைக்கும் டெக்னோ ஸ்பார்க் 30 கிடைச்சிருக்கு. ஸ்பார்க் 30C பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா பிக்கெஸ்ட் போனா வரப்போகுது. ரொம்ப பெரிய போனா வரப்போகுது. 7.67 inch கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளேயோட வரப்போகுது. போன் ரொம்ப பெருசா இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் HD டிஸ்பிளே தான். இது பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இதுல வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வரப்போகுது. இது Helio G81 ப்ராசஸரோட வருது. பேக்ல வந்து 50MP மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 8MP கொடுத்துருக்காங்க. டெக்னோ சீரிஸ்ல வந்து ரெண்டு போன் 30 பார்த்து 30C பார்த்துட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 30 பொறுத்து 30C பொறுத்த வரைக்கும் Android 14 பேஸ் பண்ணி HiOS ஓட UI ஓட வரப்போகுது. அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி தான் இருக்க போது. ரெண்டுத்தையும் பவர் பண்ண 18 watts வயர் சார்ஜிங் தான் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 30 பொறுத்த வரைக்கும் IP64 இருக்க போது. 30C பொறுத்த வரைக்கும் IP54 தான் இருக்க போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்றது ரிவ்யூல் ஆகல. பிரைஸ் ரிவ்யூல் ஆகும்போது நம்ம அடுத்து அப்டேட் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கூகுள் வந்து கூகுள் குரோம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரௌசர் கூகுள் குரோம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது பாஸ்வேர்ட்லாம் நம்ம இன்புட் பண்ணும்போது கூடுதலா ஒரு மெத்தடை கொண்டு வர போறாங்க. ஆத்தென்டிக் மெத்தட் கொண்டு வர போறாங்க. இதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டிக்காக கொண்டு வர போறாங்க. இந்த செக்யூரிட்டிக்காக என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கூடுதல் மெத்தடா என்ன கொண்டு வந்துட்டீங்க அந்த டிஸ்பிளே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களை பாஸ்வேர்டு போட சொல்ல போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காம உங்களோட பாஸ்வேர்டை நீங்க போட முடியாது. இப்போ நீங்க ஒரு மெயில் ஐடி லாகின் பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அந்த மெயில் ஐடியை வந்து நீங்க சேவ் பாஸ்வேர்டு இருந்தாலும் சரி சேவ் பாஸ்வேர்டு இல்லைனாலும் சரி அந்த மெயில் ஐடியை நீங்க லாகின் பண்ணும்போது உங்களை வந்து பாஸ்வேர்டு போடுறதுக்கு முன்னாடி கூடுதலா வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்க போன்ல என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக் வச்சிருக்கீங்களா அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ண வைக்க போறாங்க. இந்த ஃபியூச்சரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். யாருமே வந்து நம்மளோட மெயில் ஐடியை வந்து ஹேக் பண்ண முடியாது. பாஸ்வேர்ட்னா கூட சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் பாஸ்வேர்டு போடுற மாதிரி கொண்டு வர போறாங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடா தெரியுது. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதுல வந்து உங்களுக்கு இன்னைக்கான நியூஸ் பத்தி உங்களுக்கு கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி டெக் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.